மைடியர்ஸ், இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது பெண்களுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் டேரெக்டாக பெண்கள்கிட்ட பேச போகிறேன். மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டையோ இல்லை உங்களோட க்ரஷ்ஷையோ உங்களோட ஹஸ்பண்டையோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் மூலிமா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 7 இன்ட்ரெஸ்டிங்கான வேவை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நம்ம வெர்பலாக பேசி மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்லேயோ நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா கூட அது வாய்ஸை ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அப்படி நீங்கள் எப்படி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் பேசலாம், இல்லாட்டி வாய்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பேசி அவங்கள டெக்ஸ்ட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட பாய் ஃப்ரெண்டையோ உங்களோட ஹஸ்பண்டையோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த விஷயத்த கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் கேர்ள்ஸ், கான்வர்சேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொதுவாக பொண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பசங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கரெக்டாக ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாரி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கான்வர்சேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பசங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பிகாஸ் எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு சில பொண்ணுங்க அவங்களா கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு கான்வர்சேஷனை எவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கள, அந்த மாதிரியான பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயக்கப்படாதீங்க. எப்பவுமே அவங்க தான் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்காதீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது அந்த பையனுக்கு புரிய வரும். ஸோ அப்படி புரிய வரும்போது அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்ன்றது அதிகமாகும். ஸோ உங்களை ரொம்பவே பிடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடும். ரெண்டாவதாக, கான்வர்சேஷனை சஸ்டெயின் பண்ணி லாங் டிஸ்டன்ஸுக்கு கூப்பிட்டு போகிற பொண்ணுங்களை பசங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் எப்பவுமே பொண்ணுங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா பசங்க தான் எந்த ஒரு புது டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணி கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பசங்ககிட்ட இருக்கக்கூடியது 4 வார்த்தை தான். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, எப்போ தூங்குவ, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பேசுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் தூரத்துக்கு போய் ஒரு இடத்துல வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நின்றோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கான்வர்சேஷன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்புறம் என்ன அப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பொண்ணுங்க நீங்கள் அந்த கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியான பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களுக்கு அந்த மாதிரி கான்வர்சேஷனை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பில்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன டிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த பையனும் எங்கேயாவது ஒரு டைம் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது கிளாஸ் ரூமாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸ் கிளாஸாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஒரு டைம் மார்க்கெட்டில் எங்கேனாலும் மீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ண இடத்துல நடந்த விஷயத்த நீங்கள் இப்போது பேச ஆரம்பிக்கலாம். இட் வாஸ் சச் எ குட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மூணாவது, ஃபன்னியாக பேசக்கூடிய பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் பசங்களை பற்றி தப்பாக வச்சுட்டு இருக்க ஒரு கன்செப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பசங்கனாலே கொஞ்சம் ரக்கடானவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னியாக சிரிச்சு பேசினா பிடிக்காது. அவங்ககிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் பசங்க லவ் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு பையன் கூட பேசுகிறீங்க அப்படின்னா எப்பவுமே பர்ஃபெக்டாகவே இருக்கணும். ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா அதில் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ரேண்டமான கொஷின்ஸை கேட்க ஆரம்பிங்க. உனக்கு டீயில் மிச்சர் போட்டு சாப்பிட பிடிக்குமா, இல்லாட்டி வடையை குழம்புல தொட்டு சாப்பிடுவியா? ஸோ இந்த மாதிரி ரேண்டமான ஃபன்னியான கொஷின்ஸை கேளுங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சைல்டினஸை வெளிப்படுத்தும். சைல்டியான கேர்ள்ஸை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை உங்கள் க்ரஷ்கிட்டயோ பேசும்போது கொஞ்சம் ஃபன்னியாக பேசவும் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் ஒரு பையனை பார்க்குறீங்க, அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கான், ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்கான், இல்லை ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி காட்டிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி காட்டிக்கிட்டா அவனுக்கு லைட்டாக ஹெட் வெயிட்ன்றது வந்துடும். அப்போ நீங்கள் அவனுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரியும் காட்டிக்க கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த பையனை உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷனோடையே வச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதே நீங்கள் டீஸ் பண்ணுற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டேய்
நேற்று அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டாமே, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சி எப்படியே ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட க்ரஷுக்கோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டீஸ் பண்ணுற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது அந்த பையனுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மற்றவங்க எல்லாருமே மற்ற பொண்ணுங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் டீஸ் பண்ணுற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களோட மைண்டில் தனியாக நிற்கும். அது உங்களை பற்றின தாட்டை அவங்களுக்கு அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தன்னால் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துடும். அஞ்சாவதாக நீங்கள் பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். பிகாஸ் பொண்ணுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். என்னன்னா, ஒரு பையன் கூட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி மட்டுமே தான் நீங்கள் பேசுவீங்க. எப்பவுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் பேசுவீங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்கும், உன் கூட நான் எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும், ஃபியூச்சரில் நீ என்ன ஆக போகிற, இல்லை ஃபியூச்சர் லைஃப் உனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை, ஃபியூச்சர் ஒய்ஃப் உனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்களோட க்ரஷையோ இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய கேளுங்க. த்ரூ அவுட் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை த்ரூ அவுட் ஃபோன் காலாக இருக்கட்டும், எப்பவுமே இதை வந்து நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய கேட்குறீங்க அப்படின்னா உங்களை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. பொண்ணுங்க பொய்யா நடித்தா பசங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவங்களோட ரியல் கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் பொண்ணுங்க வந்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பையனை பார்க்குறீங்க இல்லை புதுசாக யாரோ ஒரு பையன்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட ரியல் கேரக்டரை மறைச்சி அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நீங்க பேசுனீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட்ல அது அந்த பையன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்க மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அந்த பையனுக்கு போயிடும். அஸ் அ பாயா சொல்றேன், இது ரியலாவே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பையனை மீட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட நீங்க பேசுறீங்க அப்படின்னாலே உங்களோட ஒரிஜினல் கேரக்டரையே நீங்க வெளிப்படுத்தினா பொய்யான ஒரு கேரக்டரா அந்த பையன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி நடிச்சிங்கனாலையும் அந்த ஃபியூச்சர்ல அந்த பையனால கண்டுபிடிக்கப்பட்டா உங்க மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சுத்தமா போயிடும். நீங்க ஒரு பையன் கூட டெக்ஸ்ட்ல பேசிட்டு இருக்கீங்க இல்ல போன் கால்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்டென்சிவான கான்வர்சேஷன் அப்படின்றது சம்டைம்ஸ் போகும். அந்த கான்வர்சேஷன் இதோட முடிக்கவே வேணாம், இப்போ முடிக்கக்கூடாது, இதை கம்ப்ளீட்டா நைட்டு ஃபுல்லாக கூட பேசலாம், இல்லை 2 days ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இன்டென்சிவான கான்வர்சேஷன் அப்படின்றது சம்டைம்ஸ் போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்டென்சிவாக கான்வர்சேஷன் போகும்போது அஃப்கோர்ஸ் உங்கள் 2 பேருக்குமே அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்கான அந்த தாட்ன்றது வராது. பட் அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட கான்சியஸாக அந்த கான்வர்சேஷன் நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது அந்த பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவன் ஏன் இதை முடிச்சுட்டு போகிறா, ஐயோ இதை இப்போ பேசியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க அந்த கான்வர்சேஷன் முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உங்களை பற்றின தாட் மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின தாட் மட்டுமே தான் போயிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வேறு யாரோட ஃபோன் கால் வந்தாலே அதை அட்டன் பண்ணணும்னு தோணாது. உங்களோட ஃபோன் கால் வந்தால் மட்டுமே அதை அட்டன் பண்ணணும் அப்படின்ற தாட்டோடைய தான் அந்த மைண்டு வந்து மறுபடியும் சுற்றிட்டே இருக்கும். உங்களை பற்றின நினப்பு மட்டும்தான் அந்த பையனோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பையனை உங்களை பற்றி மட்டுமே நினைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இன்டென்சிவாக போயிட்டு இருக்கும்போது அதை கான்சியஸாக பாதியில் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த பையனோட நினப்பு அப்படின்றது உங்களை சுற்றி மட்டுமே தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ மை டியர் கேர்ள்ஸ், இதுதான் அந்த 7 ட்ரிக்ஸ். பசங்க பொண்ணுங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த 7 விஷயங்கள். நீங்கள் இந்த 7 விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்லை உங்கள் க்ரஷ் கிட்டயோ பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு சான்சஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி உங்கள் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதே வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்த விஷயங்கள்லாம் எது உங்களுக்கு பொருந்தது, எந்தெந்த மாதிரியெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை என்னோட க்ரஷும் என்கிட்ட பேசினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.